மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். வடநாட்டுல இதை மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு செய்வாங்க. நம்ம பொங்கல்னு வழிபாடு செய்யறத வடநாட்டுல மகர சங்கராந்தியா வழிபாடு செய்வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆரம்பம். 6 மாத காலம், தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அந்த தினம் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் தர்ப்பணம் படையல் போடுறதுக்கு மிக அற்புதமான நாள். அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக அற்புதமான நாள். அதே போல தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டிலே ஒரு மகாலட்சுமி படம் வைத்து நெய் விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தாலும், பெருமாள் கோயிலே சென்று தாயார் சன்னதியில் நெய் விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்தாலும் சரி, மகாலட்சுமி வழிபாடு வசந்த பஞ்சமி என்று செய்யும் பொழுது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, கிரக ஆரம்பம், அதே போல வாசல் கால் வைக்கிறது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி வீடு சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது ஆறுமுகத்தை அனுதினமும் வழிபட்டால் ஏறுமுகம்தான். ஆறுமுகத்தை தினமும் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாகத்தான் இருக்கும், இறங்குமுகமாக இருக்காது. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் காணக்கூடிய மிக அற்புதமான நாள் தைப்பூசம். ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த தை மாசத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், இந்த 9ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், உச்சமாக சஞ்சரிக்கிறார். அஸ்தங்ககதியில் சஞ்சரிச்சாலும் உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவா 2 11 2 வருமானம் 11 லாபம். அப்ப இந்த 2 11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைச்ச காசுலாம் வந்து சேரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு உண்டாகும். அதே போல 9 11 9ங்கிறது பாக்கியம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம், 11 லாபம். அதாவது தெய்வத்துடைய அருளால உங்களுக்கு பணம் வந்து சேரும். அப்ப ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடும் மிக அற்புதமாக பலனை தரும் இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். 2 9 9ஆம் அதிபதி 11ல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது அது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி, ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் அவரு சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்த அதிபதி 11ல சஞ்சரிக்கிறார். அப்படின்னா புதுசா உங்களுக்கு ஒப்பந்தம், கையெழுத்து, கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும். அதே இளைய சகோதர வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். 8ஆம் இடத்த அதிபதி 11ல இருக்கார். அப்படிங்கும்போது 8ஆம் இடம் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது. அப்ப 8ஆம் இடத்த அதிபதி 11ல இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை. அப்ப நான் சொன்ன ஏற்கனவே ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான ஒரு பெரிய தொகை வந்து சேரக்கூடிய மாதம் மீனராசியை பொறுத்தவரைக்கும். அப்ப 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அப்ப 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அதுவும் நன்மைதான், ஏன்னா குரு பார்வையில தான் சஞ்சரிக்கிறார். பொதுவா 8ஆம் இடத்த அதிபதி 12ல சஞ்சரிக்கிறார்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால 3ஆம் இடத்த அதிபதி 12ல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு,
புதுசாக கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கையெழுத்து வரும், அது ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், அது சம்பந்தமா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதுக்காக செலவு செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கும் இந்த மாதம் பிற்பகுதியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கு 7க்கு உடைய ஒரு புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் உங்க ராசிக்கு 11ல செஞ்சரிப்பது யோகம். எப்படி அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி 20ஆம் தேதி வரை 11ல செஞ்சரிப்பது, லாபஸ்தானத்துல செஞ்சரிப்பது, புதுசா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, வீடு கட்டுறது, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், அதே போல பாத்தீங்கன்னா வாசல் கால் வைக்கிறது, வீட்டில் திருமணம், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம். அது ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான். திருமணம், சுபகாரியம், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காது குத்துறது, கல்யாணம், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். இப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி 11ல் செஞ்சிருக்கிறார். அப்போ புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு லாபம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம், கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு லாபம், வக்கீல், ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காரு அப்படின்னா வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், வாழ்க்கை துணை வழியாக உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது கூட்டு தொழிலிலே அமோக லாபம், புதிய நண்பர்களுடைய வருகை, நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு 11ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல வருவார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதியில் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதுவும் சுப செலவாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்கிறார் 12ஆம் இடத்தை. அப்போ வாழ்க்கை துணைக்காக நகை வாங்குறது, நட்டு வாங்குறது, சில புடவை வாங்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறது, தாயாருக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்குறது, இதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகள் மாதத்தின் பிற்பகுதி அற்புதமாக இருக்கிறது. ஆக இந்த மாதம் மிக அற்புதமான மாதம். 11ஆம் இடம் வலுவடைகிறது. அடுத்ததான் உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானத்து அதிபதி சூரியன், அவரும் 11ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வேலை சம்பந்தமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாதம். ஆக இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுவடைகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடம் கொஞ்சம் வலுவடைகிறது. அப்போ 11ஆம் இடம் வலுவடைகிறதுனால எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் நன்மை, அதே மாதிரி லாபகர மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. ஜென்ம சனி காலத்தில் இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். இந்த மாதம் தை மாதம் நடக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ இந்த மாதம்ங்கிறது மீனராசிக்கு ஒரு லாபகரமான மாதம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய மாதம், எதிர்பாராத நன்மைகளை கொண்டு வரக்கூடிய மாதம், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடத்த கொடுக்கக்கூடிய மாதம், வீடு கட்டக்கூடிய மாதம், நிலம் வாங்கக்கூடிய மாதம், இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் மாதம், வாகனம் வாங்கக்கூடிய மாதம். ஆக இது இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிக யோககரமான மாதம். சரியாக பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. ஏன்னா அடுத்த மாதம் எப்படி 12ஆம் இடம் வலுவடைஞ்சிடும். அப்போ இந்த மாதம் 11ஆம் இடம் வலுவடைகிறதுனால தை மாதமே மீனராசிக்காரர்கள் எந்தெந்த புது முயற்சிகள் எடுக்கலாமோ எடுத்து சிறப்படையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.